Assalamualaikum, welcome back to my channel. நேத்து நம்ம எப்படி சுடிதார் பேண்ட் அளவெடுக்கணும் அத சின்ன டயகிராம் போட்டு வைக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். இன்னைக்கு நம்ம கட்டிங் ஸ்ட்ரைட்டா கட்டிங் எப்படின்னு பார்த்தறலாம். அதுக்கு நான் இங்க பேண்ட் மெட்டீரியல் எடுத்து 4 ஃபோல்ட் போட்டு வச்சிருக்கேன். ஃபோல்டட் சைடு உங்க பக்கம் இருக்கணும். அதே மாதிரி மேல் பக்கமும் ஓபன் சைடு இருக்கணும். ஓகேங்களா? சைடு ஃபோல்டடா இருக்கணும். அப் சைடு வந்து ஓபனா இருக்கணும். இப்போ நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டட் சைடு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிப் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். நேற்று நீங்கள் வீடியோ பார்க்கலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சுடிதார் டாப் எப்படி தைக்கிறது அப்படிங்கிற கிளாஸ் போட்டிருந்தோம், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட பிளேலிஸ்ட்டும் நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹிப் ரவுண்ட் வந்து நம்ம 16 வந்துச்சு நமக்கு, அதை நம்ம மார்க் பண்ணிடலாம். எப்படி 16 வந்துச்சு, எப்படி நம்ம அளவெடுத்தோன்னு உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும்னா பார்ட் 1 வீடியோ கிளாஸ் 1 போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் நம்ம வீடியோ பார்த்து தச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தச்சதை ஃபீட்பேக்கோடு எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 16 வந்து ஹிப் மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது கிராச் லென்த் நம்ம மார்க் பண்ணிடலாம். கிராச் லென்த் வந்து நமக்கு 9 வந்துச்சு, அந்த 9 நம்ம மார்க் பண்ணிடலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா நீட்டான லைன்ஸ் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கிராச்லேருந்து நம்ம 2 இன்ச், அதாவது 1 இன்ச் நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா அந்த கிராச்சோட கர்வ் கொண்டு வரக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சும்மா ஒரு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஃபுல் லென்த் மார்க் பண்ணிடலாம். ஃபுல் லென்த் நமக்கு 41 வருது, அதை நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். நான் இதில் எல்லாம், அதாவது சீம் அலவன்ஸ்லேருந்து எல்லாமே விட்டு தான் நான் வந்து டோட்டல் போட்டு நம்ம வந்து அந்த இன்ச்சஸ் தான் நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். அது எப்படி இங்கே 41 வந்துச்சு, அங்கே எப்படி 16 வந்துச்சு, எல்லாம் அப்படிங்கிற டீட்டெயில்டான வீடியோ ஃபஸ்ட் வீடியோ, அதாவது கிளாஸ் 1 பார்ட் 1. இந்த கிளாஸோட பார்ட் 1 வீடியோ எப்படி அளவெடுக்கணும், அதை எப்படி டிவைட் பண்ணணும், எப்படி டயக்ராம் போடணும்னு பார்த்தீங்கன்னா தான் இங்கே இந்த அளவெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம். 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 தையலுக்கு. ஓகேங்களா? 7.5 அதையும் நம்ம இங்கே மார்க் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை அந்த கிராச் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இந்த ஆங்கிள் ரவுண்டோட ஜாயின் பண்ண போகிறோம். ஓகே, ஜாயின் பண்ணிடலாம். நமக்கு கிடைச்சிருக்கிற பேலன்ஸ், அதாவது மிச்ச துணி, இதில் நம்ம பட்டி பீஸ் கட் பண்ணிடலாம். இந்த ஃபோல்டட் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்கணும். ஓகேங்களா? ஃபோல்டட் சைடு நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஹைட் மார்க் பண்ணிடலாம். ஹைட் வந்து நமக்கு 10 இன்ச்சஸ் கிடச்சிச்சு, அந்த 10 இன்ச்சஸை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து அகலம், நம்மளுடைய ஹிப் ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு 11 கிடச்சிச்சு. எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ் வச்சு 12 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். பட்டிக்கு மார்க் பண்ணுறது இவ்வளோ தான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம்னா நமக்கு பட்டி பீஸும் ரெடி ஆயிரும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. அப்புறம் பட்டி பீஸில் இது வந்து கரை சைடு. ஓகேங்களா? கரை சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடில் சென்டர் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கட் போட்டுக்கோங்க.
இதே மாதிரி நம்ம பேண்ட்டு கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பீஸ்லேயும் இந்த ஃபோல்டட் சைடில் ஒரு கட் போட்டுக்கலாம். கரெக்டாக சென்டர் பார்த்து கட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு மிச்ச துணி இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா, இதில் நம்ம ஸ்ட்ரைட் பீஸே எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் தேவைப்படாது. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம நாடாவாக யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி கட் பண்ண, இங்கே பாருங்கள், இங்கே 4 துணி இருக்குங்களா டோட்டலாக. இந்த ஒரு சைடில் 1.5 இன்ச் நீங்கள் எடுத்திங்கனாலே இந்த 4 பீஸை சேர்த்து நம்ம தைச்சோம்னா நமக்கு ஒரு நாடா, நம்ம ஒரு பேண்ட்டுக்கு நாடா வந்துடும். இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம இங்கே நாடாக்கும் எடுத்துட்டோம், பட்டை பீஸும் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மெயினான ஃபேப்ரிக், அதாவது கீழே பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பேண்ட்டும் நம்ம கீழ் பார்ட்டு, பட்டி பார்ட்டு, அதுக்கப்புறம் நாடா 3மே நம்ம கட் பண்ணியாச்சு. இன்றைக்கி அவ்வளோதான், கட்டிங் வீடியோ இதோட முடியுது. 3 நாள் நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். நேற்று நம்ம எப்படி அளவெடுக்கணும், அதை எப்படி எழுதி வைக்கணுங்கிற மாதிரி ஒரு சின்ன டயக்ராமோட பார்த்தோம். இன்றைக்கி நம்ம கட்டிங் பார்த்துருக்கோம். நாளைக்கு நம்ம ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். இந்த 3 பேண்ட் வீடியோ ஷார்ட்டாக தான் வரும். நான் எதுக்கு 3 டேஸ் அப்படின்னா உங்களுக்கு புரியணும். ஒரே வீடியோவில் நான் சொல்லும் போது ரொம்ப லென்த்தாக போகும் வீடியோ, உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் வந்து வீடியோ ஷார்ட் ஆகணுங்கிறக்காக கம்மியாக சொல்லுவேன். ஏன்னா லென்த்தி வீடியோ யாருமே விரும்புறது இல்லை, அதனால. ஸோ நான் உங்களுக்கு 3 டேஸாக போடுறேன். இது ஷார்ட் வீடியோ தான். டோட்டலாக ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே தான் வரும் இந்த வீடியோஸ்லாம். நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நாளைக்கு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தேங்க்யூ.